அமல்கள் இபாதத்துகள் எதுவரை என்றால், ஒரு மனிதனுடைய சக்கராத்தில உயிர் புடுங்கப்பட்டு கால் வழியாக உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கப்படும் போதும் அமல் செய்யலாம். திக்ரு ஸலவாத்தை சொல்லலாம், தௌபாவை செய்யலாம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லலாம், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லலாம். இந்த உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கப்பட்டு கடைசி கழுத்து கிட்ட வரும், கழுத்து தொண்டை கிட்ட வரும். அப்ப அந்த மையத்துக்கிட்ட, அந்த சக்கராத்தில் உள்ளவர்கிட்ட ஒரு சத்தம் வரும், ஒரு சத்தம் கொண்டு வரும். அதுக்கு அரபியில கர்கரா என்று சொல்லுவாங்க. அந்த கர்கரா வந்துட்டா அதுக்கப்புறம் தௌபாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார், அதோட முடிஞ்சாச்சு. அதற்கு பின்னால அவனால எந்த ஒரு அமலுமே செய்ய முடியாது, அவனால அமல் செய்ய முடியாது, தொழ முடியாது, நோன்பு பிடிக்க முடியாது, எந்த விதமான அமலும் செய்ய முடியாது. அவன் செய்த அமல்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவன் உலகத்தில் எவ்வளவு காலம் தொழுதான், தொழுக முடிஞ்சாச்சு, இனிமேல தொழ முடியாது. திக்ர் செஞ்சிருப்பான், அதுவும் முடிஞ்சாச்சு. ஸலவாத் ஓதியிருப்பான், ஹஜ் செஞ்சிருப்பான், உம்ரா செஞ்சிருப்பான், எந்த ஒரு அமலும் அவனை பின்துயராது. அவன் செஞ்ச அமல் அது பாதுகாப்பாக இருந்தால், அது அழிக்கப்படாமல் இருந்தால், சில கட்டத்துல அமல் செஞ்சு போட்டு பொறாமப்பட்ட அமல் அழிஞ்சு வைத்துருமே, அப்படி இல்லாமல் பாதுகாக்கப்பட்டிருந்தால் அவனுடைய அமல் நாளை மறுமை நாள்ல அவன் நன்மை பட்டோலையில் அது காணப்படும். அவனால இனிமேல் அமல் செய்ய முடியாது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இனிமேல் அவனால் அமல் செய்ய முடியாது. ஆனால் அவன் செஞ்சுட்டு போன 3 அமல் அவனை பின்துயர்ந்து கொண்டே இருக்கும் என்றான். அது என்னன்னு கேட்டால், முதலாவது சதகத்துன் ஜாரியா, நிரந்தரமாக கொடுத்த சதகா, பள்ளிவாயல்கள், ஊடுகள், காணிகளை வாங்கி கொடுக்கிறது. நிரந்தர சதக்காண்டா என்ன தெரியுமா, பொருள் அழியாம அப்படியே இருக்கணும், அதை வச்சு மக்களுக்கு யூஸா இருக்கணும், ஆனா அந்த பொருள் அப்படியே இருக்கணும். உதாரணமா காணி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய வீடுகள், இது போன்றவைகள், அதெல்லாம் சதகத்துன் ஜாரியாவுல போய் சேரும். அப்ப அவன் மூத்தா போனாலும் அந்த அமல் மட்டும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். ரெண்டாவது என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவன் உலகத்துல விட்டுட்டு போன நல்ல அறிவு, நல்ல படிப்புகள், மார்க்கத்துடைய அறிவுகள், அத உலகத்துல விட்டுட்டு போனா அவர் மௌத்தா போனாலும் இந்த அறிவு உலகத்துல யூஸ் ஆகும் போது இவனுக்கு நன்மை கிடைக்கும் என்றான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூணாவது என்ன, நல்ல சாலிஹான புள்ள, அந்த புள்ள இந்த உம்மாவுக்கு வாப்பாக்கு துஆ செய்றாங்க என்றால், இந்த புள்ளைய உலகத்துல விட்டுட்டு போனால் அந்த அமலும் அந்த மையத்தை பின்துயரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படி இல்லாமல் நாம செஞ்ச உலகத்துல, அந்த மையத்து செஞ்ச உலகத்துல வேற எந்த அமலும் இனிமேல் அவரால் செய்ய முடியாது. ஆனால் ஒன்றை விளங்கிக் கொள்ளணும், அவரால் அமல் செய்ய முடியாது என்று இருந்தாலும் ஒரு வேலை செய்யலாம். என்ன தெரியுமா, உறவுகள், சொந்தக்காரர்கள் எல்லோரும் இணைஞ்சு அவருடைய பேரில் நாங்க அமல்களை செய்யலாம். எப்படி அமல் செய்யலாம், சதகா தான தர்மத்தை அவருடைய பேர்ல கொடுக்கலாம், அவருடைய பேரில குர்ஆன ஓதலாம், அவருடைய பேரில திக்ருகளை செய்யலாம், அவருடைய பேரில ஸலவாத்துகள் ஓதலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபிகள் ஒவ்வொரு தடவையில கேட்டு இருக்கிறாங்க, என்ன மௌத்தாபை உம்மா மௌத்தாபை இருக்கிறாங்க, அவங்களோட பேர்ல உம்ரா ஹஜ் செஞ்சால் போய் சேருமா, சேருமெண்டாங்க. சதகா தான தர்மம் கொடுத்தா போய் சேருமா, சேருமெண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதுவெல்லாம் கேட்கப்பட்ட, நோன்பு பிடிச்சா போய் சேருமா என்று கேட்கப்பட்டுச்சு, எல்லாமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்களோட பேர்ல நீங்க செய்யக்கூடியது கட்டாயமாக அவங்களோட பேரில அது போய் சேரும். இப்ப மௌத்தா போனவருக்கு இனிமேல் அமல் செய்ய முடியாது, ஆனா எங்களுக்கு என்ன செய்யலாம், அவருடைய பேரில குர்ஆன்களை ஓதி, அவருடைய பேரில சதகா தான தர்மத்தை கொடுத்து, அவருடைய பேரில அமல்களை செஞ்சு, அவருடைய பேரில் எங்களுக்கு ஹதியா செய்யலாம். இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறது. மையத்தானவர்களுடைய பேரில எங்களுக்கு ஹதியா செய்யலாம், இஸ்லாம் அனுமதி தந்திருக்கு. நல்லா விளங்கிக் கொள்ளணும். இது நம்மள சில பேர் நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க, சில பேர் அல்லாஹ் பாதுகாக்கணும், பரம்பரையாக சுன்னத் வல் ஜமாத்துல வரக்கூடியவர்கள புதுசாக கொஞ்சம் நவீன கருத்துகள் பேசக்கூடியவங்க ஒரு கருத்தை சொல்லுவாங்க. எப்படின்னு சொன்னால், இந்த மௌத்தா போனா அவங்களுக்கு எங்களுக்கு இடையில எல்லாம் முடிஞ்சாச்சு அப்படின்வாங்க. இது முற்றிலும் ஒரு பிழையான கருத்து. இந்த கருத்து யார்கிட்ட தெரியுமா இருக்கும், சில மதத்தவர்கள்ட்ட இருக்கும், முஸ்லிம் அல்லாத. அவங்க மையத்தை பத்து வச்சு போட்டு சாம்பலை கொண்டே தண்ணியில கரைச்சு போட்டு இனிமேல் அவங்களுக்கு எங்களுக்கு மத்தியில் எல்லா கனெக்ஷனும் முடிஞ்சாச்சு. இது யாருடைய நிலப்பாடு தெரியுமா, முஸ்லிம் அல்லாதவர்களுடைய நிலப்பாடு.
முஸ்லிம்கள் அப்படி அல்ல. மௌத்தால் போனால் அவருக்கு உடம்புடன் உயிர் இப்ப பூமியில் இருக்குதே, உடம்போட உயிர் கலந்து இந்த மாதிரி இருக்காதே தவிர, மௌத்தா போனா அவருக்கு அல்லாஹ் உயிரை கொடுப்பான், கொடுத்துதான் கபர்ல கேள்வி கேட்க வைப்பான், கொடுத்துதான் தண்டனையை கொடுப்பான், உயிரை கொடுத்துதான் நாளை மறுமை நாள எழுப்புவான். எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுதுன்னு கேட்டால், ஒருத்தர் மௌத்தா போனால் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான் தெரியுமா? நாங்க பேசுறது எல்லாம் கேட்கும். ஆள் காது கேட்காத மையத்து ஆறு மௌத்து வரைக்கும் காதுல மெஷின் மாட்டிக்கொண்டுதான் இருந்தாரு. மௌத்தா போன பிறகு மெஷினை கலட்டிட வேண்டியதா, ஏன்னா அவருக்கு கேட்கிற மாதிரி எங்களுக்கு யாருக்கும் கேட்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மையத்து எந்த அளவுக்கு நாம பேசுறத கேட்கும் என்றால், இன்னஹு லயஸ்மஉ கர்அனி ஆலிஹிம், கபர்ல கொண்டு போய் அடக்கிட்டு வரும்போது அந்த செருப்பு சத்தம் இருக்குது, அது கூட மையத்துக்கு கேட்கும் என்றான். இன்னும் என்ன தெரியுமா? ஒரு மையத்திடத்துல நாங்க ரொம்ப சொஃப்டா நடந்து கொள்ளணும். மையத்தை ரொம்ப ஊண்டக்கூடாது, வலிக்கும். மையத்தில எலும்புகளை முறிக்க கூடாது, அது வலிக்கும். கஸ்ரு ஆலிமில் மையத்திக கஸ்ரிஹி ஹய்யன், மௌத்தானவருடைய எலும்பை முறிக்கிறது உயிருடன் முறிப்பதற்கு சமனானது. எந்த அளவுக்கு தெரியுமா? ஒரு சஹாபி ஒரு கபருக்கு மேல அப்படியே சாஞ்சு கொண்டிருந்தார், இப்படி படுத்து கொண்டிருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க? லா தூதி சாஹிப ஹாதல் கபர், இந்த கபராலியை கஷ்டப்படுத்த வேண்டாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்க சில கட்டத்துல மையவாடிகள்ல நடந்து போகும்போது கபருக்கு மேலால நடந்து போவோமே, அது கூட சரியில்லை. கபருக்கு மேல சாஞ்சு கொண்டிருக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த கபராலியை நீங்க நோவினைப்படுத்த வேண்டாம். அப்ப மையத்துக்கு என்ன செய்யுது? எல்லாமே தெரியும், பேசுறது விளங்கும். புகாரியில் ஒரு ஹதீஸ் வருது, எப்படின்னு கேட்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுவாங்க, அபூ ஜஹல், உத்பா, ஷைபா போன்ற காவிர்கள் எல்லாம் செத்து போயிருக்கிறாங்க பத்ர்ல. செத்து போனதுக்கு அப்புறம் அந்த மையத்துகள்கிட்ட செத்த அபூ ஜஹல்ட்ட, உத்பாட்ட, ஷைபாட்ட ரசூலுல்லாஹ் பேசினாங்க. புகாரில வருது, எங்கட அல்லாஹ் வாக்களிச்சது எங்களுக்கு கிடைச்சிட்டு, உங்களோட சிலைகள் வாக்களிச்சது உங்களுக்கு கிடைச்சிட்டா அப்படின்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபிகள் வந்து சொன்னாங்க, என்ன யா ரசூலுல்லாஹ், செத்த புறங்கள்ட்ட பேசி கொண்டிருக்கிறீங்க, அதை என்ன கேட்கவா போகுது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க எல்லாரும் கேட்கிறதை விட அதுகள் நல்லா கேட்டுக்கொண்டு இருக்குது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அபூ ஜஹல், உத்பா, ஷைபாவுக்கே கேட்கும் போது எங்கட உம்மா அப்பா கேட்காதா? அதனாலதான் கபர்கிட்ட போகும்போது எப்படி சொல்லுவோம்? அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் முஃமினீன், முஃமினானவர்களே அஸ்ஸலாமு அலைக்கும், வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாயிக்கும், நாங்களும் வருவோம் இன்ஷா அல்லாஹ். சில பேர் எல்லாம் துவாவா, அது துவா இல்ல, அவங்களோட பேசுறது கலைக்கிறது. நாங்களும் வருவோம் இன்ஷா அல்லாஹ்ன்னு சொல்றது தெரியுமா? சுவர் இல்லையே, அந்த மையவாடி வருவோமோ வேற எங்கேயா போவோமோ யாரும் தெரியும். அதனால இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம், ஒரு இங்க வருவோம் அல்ல வேற எங்கேயா போவோம்னா. அப்ப என்னென்றால் அந்த கபராளிகளுக்கு அது விளங்குது, அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கிறார். இன்னும் ஒன்று என்ன தெரியுமா? மையத்தை தூக்கி கொண்டு நாங்க வரும்போது கூட இஸ்லாம் சொல்லுது, ஓடக்கூடாது, படபடன்னு ஓடக்கூடாது, போட்டு நல்லா குலுக்க கூடாது மையத்தை, அது மையத்துக்கு வலிக்கும். கொரோனா பீரியட்ல எல்லாரும் என்ன செஞ்ச, ஜனாசாக்களை பத்த வைக்கும் போது எல்லாருமே கொரோட்டை, எல்லா முஸ்லீம்கள். சில பேர்ட்ட கேட்டா மௌத்தண்டு எல்லாருக்கும் மீக்கிறதா, நானா இந்த டைம்ல மட்டும் மௌத்தாயிர சரி, ஜனாசா பத்து வைக்கிறேன் பயமே, எல்லாருக்கும் பயம். மையத்து ஒண்ணும் விளங்காது, ஒண்ணும் தெரியாது, மையத்து ஒண்ணும் கேட்காது என்று சொல்றவங்களும் பயந்தாங்க. ஒருவேளை கொண்டு எரிச்சு போட்டா, ஒன்றுமே விளங்காது மையத்துக்கு ஒன்றும் தெரியாது என்று இருந்தா ஏன் பயப்படணும்? ஜனாசா பத்து வைக்கும் போது எல்லாருக்குமே தெரியும், போட்டு நெருப்புல போட்டா வலுத்து வருத்தமிக்கிறேன் எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சத்தம் போட்டாங்க, ஜனாசா பத்த வைக்க வேணாம், ஜனாசா பத்த வைக்க வேணாம். ஏன்? ஜனாசாவுக்கு அது வலிக்கும். இப்படித்தான் இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தந்திருக்குது. இன்றைய நாள்ல நாங்க செய்யக்கூடிய இந்த அமல் இருக்கிறது, திக்ருகள், ஸலவாத்துகள், குர்ஆன் 3 குர்ஆன் ஓதி இருக்குது, 1,00,000 நான் நினைக்கிறேன் ஸலவாத் ஓதப்பட்டு இருக்குது. எவ்வளவு திக்ருகள், எல்லா திக்ருகள் ஸலவாத், அட நன்மை மட்டுமல்ல, இப்ப வந்தவங்களுக்கு ஒரு பிளேன் கொடுக்கிறோமா, சாப்பாடு கொடுக்கிறோமா, இதெல்லாம் சதகா. இப்ப இன்றைய நாள் இந்த கத்தமுல் குர்ஆன் இல்லாட்டி, இந்த கத்தம் இல்லாட்டி நாங்க எல்லாரும் இங்க வருவோமா? உங்களை சும்மா ஒரு சாப்பாடு வருவாங்களா? இல்லே. அப்ப ஒரு சாப்பாடு கிடைக்குதா, அது சதகா. அந்த சதகா யாருக்கு போகும்? அந்த தாயுடைய ஜனாசாவுக்கு அது கிடைக்கும். இப்படி இன்றைக்கு நடக்கக்கூடிய எல்லா அமல்களும் அதனுடைய கூலிகள் அந்த மையத்துக்கு கிடைக்கும். சரி, இப்படி ஒரு கேள்வி நாங்க வைக்கலாமே, எப்படின்னு கேட்டா, அவன் சொர்க்கவாதியா இருந்தா நாங்க ஏன் கஷ்டப்படுவோம்?
சொர்க்கவாதியா இருந்தா நாங்க அப்படித்தான் நியத்து வைப்போம், நல்லா அவன் சொர்க்கவாதியாக்கி வைக்கட்டும். ஒருவேளை சொல்லுமே சரி பாவம் செஞ்சவனுக்கு செஞ்சா பரவாயில்ல, நீங்க எல்லாருக்கும் தானே செய்றீங்க. பாவம் செஞ்சவனாக இருந்தால் இந்த செய்யக்கூடிய நன்மைகள் மூலமாக அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிப்பான், அவருக்கு உயர்ந்த தரஜாக்களை கொடுப்பான். சொர்க்கவாதியாக இருந்தால் அல்லாஹு தாலா சொர்க்கத்துல இன்னும் அந்தஸ்தை கூட்டி கொடுப்பான். அவர் ஆல்ரெடி சொர்க்கவாதி, இந்த தாய் சொர்க்கவாதி என்று எழுதப்பட்டிருந்தால் இந்த அமல்கள் மூலமாக அல்லாஹ் இன்னும் அவங்களோட அந்தஸ்தை இன்னும் சொர்க்கத்துல தரஜாக்கள் அல்லாஹு தாலா கூட்டி கொடுப்பான். அதுக்குதான் இந்த மஜ்லிஸ்கள். இதை நாங்க உம்மட வாப்பட பேருல சிலவங்க வருஷம் செய்வாங்க, 3வது நாள் 7வது நாள் இப்படி நாங்க செய்யறோம் அப்படின்னு வைக்க போய் தான் நடக்குது, இல்லாட்டி நடக்காது. 3, 7 என்று ஒன்று இருக்க போய்த்தான் நடக்குது, இல்லாட்டி பேசாம இருந்துருவா. வருஷ கத்முல் குர்ஆன் என்று ஒன்று இருக்க போய்த்தான் அது நடக்குது, இல்லாட்டி அதுவும் நடக்காது. இப்படி எல்லாம் நடப்பதின் மூலமாகத்தான் எல்லோரும் இணைஞ்சி, குடும்பங்கள் இணைஞ்சி, ஒன்றுமில்ல அவங்களோட பேருல ஒரு ஞாபகார்த்தமாக அவங்களோட பேருல துஆக்கள் செய்யப்படுது. இல்லாட்டி அந்த கபருகிட்ட போறவங்க யாரு, துஆ கேட்கிறவங்க யாரு, பள்ளிக்கு போனா சொல்லுவாங்க, எப்படி தெய்வல பள்ளிக்கோ மாளிகாவத்த பள்ளிக்கோ குப்பியாத்த பள்ளிக்கோ போனா இங்க எங்கேயோ அப்போ அடங்கிக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்வாங்க. எட உம்மா ஒண்டிக்கிறதாக எங்கட உம்மா செல்லிக்கிறாங்க, அவ்வளவுதான். அது எங்க இருக்குது, அந்த இடத்துக்கு போனோமா, சலாம் சொன்னமா, அவங்களோட பேர்ல ஒரு குர்ஆன் ஓதினோமா, அவங்களோட பேர்ல ஒரு சதகா கொடுத்தாமா, ஒன்றுமே இல்லை. இப்படி ஒரு நிகழ்வின் மூலமாக அது வருஷம் நடந்தாலும் அல்லது இப்படி 40வது நாள் கத்முல் குர்ஆன் நடந்தாலும் அவங்க ஞாபகப்படுத்தப்பட்டு அவங்களுக்காக வேண்டி துஆ செய்யப்படுது. எனவே இதுதான் அன்றைய காலம் தொட்டு இன்றைய காலம் வரை நம் சமுதாயம் இதை செய்து வரக்கூடிய நோக்கம், அவங்களுக்கு நன்மை கிடைக்கணும் என்பதற்காக வேண்டி. எனவே அப்படியான ஒரு நோக்கத்தில் இந்த நிகழ்வு நடந்தது. அல்லாஹு தாலா இந்த நிகழ்வை பொருந்தி கொண்டு எந்த தாய்க்காக வேண்டி இன்றைய நாள்ல குர்ஆன் ஓதப்பட்டதோ அந்த குர்ஆனுடைய சவாபுகள் அந்த தாய்க்கு கிடைத்து அந்த தாய் அல்லாஹு தாலா சொர்க்கவாதியாக ஆக்கி அருளட்டுமாக, பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக ஆக்கி அருளட்டுமா. யா அல்லாஹ் உலகத்தில் செஞ்ச அமல்களை கபூல் செய்தருள்வாயா. உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அவர்கள் செய்த சதகா, தான தர்மங்கள், தொழுகைகள், திக்ருகள், ஸலவாத்துகள், உம்ராக்கள், ஹஜ்ஜுகள் செய்திருந்தால் அதனுடைய நன்மைகள் அவைகள் அனைத்தையும் பரிபூர்ணமாக கபூல் செய்தருள்வாயா. உலகத்தில் வாழும் காலத்தில் ஏதாவது மனிதன் என்ற வகையில தவறுகள் பிழைகள் நடந்திருந்தால் ரஹ்மானே எல்லாவற்றையும் மன்னித்து அவர்கள் தற்பொழுது வாழக்கூடிய அந்த கபரை சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக ஆக்கி அருள்வாயா. நரக படுகொலியை விட்டும் பாதுகாத்தருள்வாயா. சொர்க்கத்துடைய வாயல்களை அந்த கபர்களின் பக்கம் திறந்து கொடுத்தருள்வாயா. நரக படுகொலியை விட்டும் அந்த கபர்களை பாதுகாத்தருள்வாயா. ரஹ்மானே துனியாவில் வாழ்ந்த அந்த தாயுடைய வீட்டை விட தற்பொழுது வாழக்கூடிய கபரை வெளிச்சமானதாக சந்தோஷம் மிக்கதாக ஆக்கி அருள்வாயா. ரஹ்மானே யா அல்லாஹ் பூமியிலே தரையிலே அந்த இடம் இருந்தாலும் அந்த இடத்தை மனமானதாக ஆக்கி அருள்வாயா, கண்ணியமானதாக ஆக்கி அருள்வாயா. இன்றைய நாளில் ஓதப்பட்ட எல்லா அமல்களுடைய சவாபையும் அந்த தாய்க்கு பரிபூரணமாக சேர்த்தருள்வாயா. அவ தற்பொழுது இருக்கக்கூடிய சந்தோஷமான நிலைமைகளை பிள்ளை குட்டிகளுக்கு நல்ல கனவுகளிலே காட்டி அருள்வாயா. நாம் கேட்ட துஆக்களை கபூல் செய்தருள்வாயா. ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா கைர் ஹல்கிஹி சய்யிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.